Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles. நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், இந்த பரிகாரம் பண்ணேன், அந்த பரிகாரம் பண்ணேன். நீங்க எவ்வளவு நாளும் பரிகாரம் பண்ணுங்க சார், இந்த மாதிரி சந்தர்ப்பம் வராது. நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்காக தேடி வருகிறது இந்த 6வது மாசத்துக்கு அப்புறம். இந்த ஆண்டு, வரக்கூடிய ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு ஆண்டா தான் இருக்கு. நன்மையை செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா அது இந்த விருச்சிக ராசி. நிறைய பேர் வந்து வெஞ்சன்ஸ்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை வச்சுட்டு வெளில காட்ட முடியாத ஒரு இதுல இருக்காங்க. 2026 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாலகிருஷ்ண ரெட்டி சார், எப்படி இருக்க போகுது 2026 விருச்சிக ராசிக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகள்ல விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க முதல் 6 மாசம் நல்லா இருக்காதே சார் அப்படின்னு. இருந்தாலும் இந்த 6 மாசத்துல முடிவு எடுக்கிறாங்க பாருங்க, தெளிவான முடிவு எடுத்தாங்கன்னா அடுத்த 6 மாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து சேர்வார். இது கூட நான் முதல்ல பரிகாரம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறுவதும் மற்ற ராசியில வந்து உச்சம் பெறுறது கிடையாது. குரு வந்து கடகத்துல தான். அப்ப 12 வருடங்களுக்கு ஒரு முறை, 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது போய் சேர்றார். இந்த ஞானகாரகன் போய் சேரும்போது, சார் நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், இந்த பரிகாரம் பண்ணேன், அந்த பரிகாரம் பண்ணேன். நீங்க எவ்வளவு நாளும் பரிகாரம் பண்ணுங்க சார். இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட கேட்பீங்க, சார் பலன் சொல்லுங்க, பரிகாரத்தை சொல்லிட்டு இருக்கீங்களே. இந்த மாதிரி சந்தர்ப்பம் வராது. உங்க பித்திருக்களுக்கும் உங்களோட பூதாதையர்களுக்கும் 7 தலைமுறைக்கும் அவங்க செய்த பாவங்கள்லாம் கூட போறதுக்காக செய்யக்கூடிய மகா அனுபவம். இது ஒரு காலம். இந்த காலத்துல நீங்க முதல்ல அதை செய்யுங்க. வரவேண்டிய பணம் வந்து சேரும், கடன் தீரும், மன நிம்மதி வரும், திருமண வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், வெளிநாடு போகலாம், நல்ல வேலை கிடைக்கும், மன நிம்மதி. சார் பணம் வந்தா என்ன சார் வரும்? நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அதே நேரத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பித்திருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு. தயவு செஞ்சு சொல்றேன், எந்த ராசிக்காரர்கள் எப்படியோ விருச்சிக ராசிக்காரர்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில இது ஒரு பொன்னான காலம். உங்க ராசிக்கு மட்டும் நீங்க பரிகாரம் பண்ணல, உங்க குலத்துக்கே பண்றீங்க. குலம் தழைக்கும். ஆகவே சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், செய்ய வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகேஷ் ஐயர் சார், எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு 2026? 2026 விருச்சிக ராசி அன்பர்கள், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம்னு சொல்லுவாங்க. ஷடானனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூர வாகனம் ருத்ரஸ்த சூர்ணம் சுரசன்யநாதம் குகம் ஷடாகம் சரணம் பிரபத். சுப்பிரமணியரை வணங்கிவிட்டு இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு 10 வருஷமா எனக்கு எப்படி இருக்கு, அர்த்தாஷ்டம சனியில தாக்கு பிடிச்சு அதுல இருந்து தாண்டி வந்துட்டாங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கு, அதையும் தாக்கு பிடிச்சிட்டாங்க. வெளியில லைஃப்ல மரியாதை இருக்கு, வீட்டுக்குள்ள மரியாதை இல்லை. பிராக்டிக்கலா பேசும்பொழுது நிறைய விஷயங்கள்ல சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் தாண்டி வரக்கூடியதாக இருப்பாங்க. சொல்லுவாங்கல்ல 6 மாசம் கஷ்டப்படணும், அடுத்த 6 மாசம் பழகிடும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சில விஷயங்களை வாழ்க்கையில பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு, நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, அதாவது உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தாண்டி வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கு. பட் யூ ஹேவ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்காக தேடி வருகிறது இந்த 6வது மாசத்துக்கு அப்புறம். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் இருந்துட்டு இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் வைராகியத்தில் ஜெயிச்சவங்க, சிங்கிள் பேரண்டா இருந்துட்டு இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பரீட்சை எழுதி ஜெயிச்சு, அதாவது படிப்படியான வெற்றிகளை தன் வாழ்க்கையில குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். சின்ன விஷயங்கள்ல தாண்டி வருவாங்க. அவமானங்கள், ஏராளமான அவமானங்களை தாண்டி வருவாங்க, ஏராளமான துக்கங்களை தாண்டி வருவாங்க. ஃபேமிலியில இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல காலம்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா ஜோதிட ரீதியா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும். இந்த காலகட்டம் ஆஃப்டர் ஜூன் அவங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி சார், நீங்க சொல்லிட்டீங்க, பட் விருச்சிக ராசி தடுமாற்றம், திண்டாட்டம்னு சொல்லிட்டு 6வது மாசத்துக்கு அப்புறம் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா யாருக்கெல்லாம் திண்டாட்டம் இருக்கும்னா, சோம்பேறியா இருந்தா திண்டாட்டம் இருக்கும். இந்த காலகட்டத்தை விட்டவங்க வீட்லயே உட்காந்து எனக்கு நல்ல காலம் வரும், மகேஷ் சொல்லிட்டாரு, சூப்பரா பிரமாதம், ஒன்றும் நடக்காது. நம்ம முயற்சி பண்ணோம், உழைக்கணும். அதே சமயத்துல நல்ல காலங்கள் இருக்கும்போது அதுக்கு முழுமையாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பான வெற்றிகள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. நன்றி சார். சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார், எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு 2026? பொதுவா விருச்சிகத்துக்கு வந்து எல்லாமே சரியா இருந்தா கூட எதுவுமே சரியில்லாத ஒரு வேக்யூம்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து சந்திரன் அப்படிங்கிற மனோகாரகன் மைண்ட். அவர் இங்க நீச்சமாறாரு, நல்லிஃபையாராரு.
அதனால எதுவுமே திருப்தியற்ற நிலை வந்து இருக்கும். அதிகமா எமோஷனா இருக்கு, ஒருத்தர் மேல அட்டாச்மெண்ட் அதிகமா வைக்கிறது, அது எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன் வே, டபுள் வே கிடையாது. ஸோ யார் மேல பிரியம் வைக்கிறாங்களோ அவங்களை இழக்கும் போது பந்தங்கள் வந்து இழக்கத்துக்கு தான் பந்தங்களே. ஒரு நாள் வந்து எது ஆரம்பிக்குதோ அது முடிவுக்கு வந்தே ஆகும், எல்லா உறவுகளுமே. அப்ப அந்த அர்த்தத்துல விருச்சிகத்துக்கு பார்க்கும்போது நீங்க வந்து முதல்ல ஆஃப் ஆஃப் த இயர் வந்து குரு பார்வை, அதை ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னா உங்களை அறியாம ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க, உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. அது நடக்கும் போது முகம் மாறும், ஒரு தெளிவான சிந்தனைகள் வரும், உங்களுடைய முடிவுகள்லாம் ஸ்திரமா இருக்கும். இப்படி விருச்சிகத்துக்கு வந்து என்னன்னா 6 அடி தோண்டிட்டேன், இந்த 7வது அடியில தங்கம் இருக்கு அப்படின்னு விருச்சிக ராசி விட்டுடக்கூடாது. 6 அடியில கிடைக்கலன்னு. நல்ல காலம் அப்படிங்கிறது பொறுத்திருந்து வரவங்களுக்கு தான் அதோடைய அற்புதமும் அதோடைய சாதனை, அந்த வெற்றியை அதோட சுவையும் வந்து தெரியும்னு சொல்லுவாங்க. பல வருஷங்களா நீங்க தோத்துருக்கலாம், ஆனா இந்த ஆண்டு, வரக்கூடிய ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு ஆண்டா தான் இருக்கு. அப்ப நீங்க வெயிட் பண்றீங்க, இந்த நாள் வெயிட் பண்றதுக்கு உண்டான அது நல்ல விஷயம் நடக்க போகுது, அதற்குண்டான தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்தே ஆகணும். அதாவது தன்னம்பிக்கை இல்ல, மனசு வந்து நீச்சமா இருக்குன்னா அது நிறைய வந்து தன்னையே காயப்படுத்திக்கிறது, மனசை காயப்படுத்திக்கிறது, ரொம்ப உள்ள ஹர்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது, இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த குரு பார்வை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய 12, 2, 4ஆம் வீட்டுல குரு பார்வை விழுது. இதெல்லாமே நல்ல விஷயம் தான். அதை தவிர அடுத்தது குரு பயிற்சிக்கு பிறகு இவங்களோட ராசி 3, 5ஆம் வீட்டுல போய் குரு பார்வை விழுது. இது ரெண்டுமே வந்து என்னன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை குறிக்கிறது தான் எல்லா வகையிலுமே. நான் வந்து ஓவராலா சொல்றேன், நீங்க உங்களுக்கு வந்து உங்க சொசைட்டியில் இருக்கக்கூடிய அங்கீகாரம், உங்களோட அக்செப்டன்ஸ், குடும்ப விஷயங்கள், உங்களோட ஹெல்த், உங்களோட வெல்த், ப்ராஸ்பெரிட்டி, எல்லாத்துலயுமே உங்களுக்கு முன்னேற்றங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களா இருக்கு. சனி வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று வேதனைக்கக்கூடிய விஷயம் தான். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா குழந்தைகளுடைய ஹெல்த். குழந்தைகள் வந்து சட்டுன்னு கேர்லெஸ்ஸா விட்டுறது, நீ அங்க போய் விளையாடு, இதை பண்ணு, அப்புறம் இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல குழந்தைக்கான அதாவது வேற விஷயங்கள், பிரச்சனைகள்லாம் இப்ப அதிகமா நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல யாரையும் நம்பி குழந்தைய வந்து விடுறதோ இல்ல வந்து கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிறதோ அது வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இதை தவிர உங்களுடைய எல்லா விஷயத்திலுமே நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். நல்ல இந்த குழந்தை விஷயத்தை தவிர அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட், ஏற்றங்கள், நல்ல முன்னேற்றம், வாழ்க்கை இது வரைக்கும் இல்லாத அளவிற்கான அடுத்த நிலைக்கு வாழ்க்கை எடுத்து சொல்லக்கூடிய ஆண்டாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு வருகிறது. பஞ்சநாதன் சார், எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு 2026? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு சொன்னாங்க பாருங்களேன். நன்மையை செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு ராசி என்ன கேட்டீங்கன்னா அது இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர் ஒரு மாமியாரா இருக்காங்க அப்படின்னா எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டுவாங்க, ஆனா மருமகளுக்கு பிடிக்காது. விருச்சிக ராசி பெண் ஒரு மருமகளாக இருக்கிறாங்கன்னா இவர்கள் செயல்முறை மாமியாருக்கு பிடிக்காது. அந்த விருச்சிக ராசிக்கு அப்படி ஒரு தன்மை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எவ்வளவு இருந்தாலும் அது அந்த குடும்பத்திற்கு பிடிக்காமல் போகக்கூடிய ஒரு தன்மை இந்த விருச்சிக ராசிக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஆண்டு கணவனுடைய சப்போர்ட், மனைவியுடைய சப்போர்ட் இது ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மனைத்தக்க மாண்புடையாளாகி தன் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணைனா மனைவி ஒரு நல்ல மனைவியாக இவங்களுக்கு அமைய போறாங்க. வாழ்க்கை ரொம்ப சூப்பரா அமையும். கணவனுடைய சப்போர்ட், என்ன பிரச்சனை குடும்பத்தில் இருந்தாலும் சரி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கணவனுடைய சப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதனால இவங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகள் அப்படி தள்ளிக்கிட்டு இவங்க வர முடியும். பொதுவாகவே விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு இவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது, இல்லாவிட்டால் இவர்களால் பிறருக்கு மன அழுத்தம் இருக்கு. இதுதான் வாழ்க்கையில உண்மை. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன ஆகுதுன்னா உச்சமான சந்திரன் பார்க்கிறாரு 7ஆம் இடத்துல இருந்து. அப்ப என்ன ஆகுது, இவர்களுக்கு அமைய போகிற பார்ட்னர், அமைய போகிற நட்பு இவர்களுக்கு நல்ல நிலைகளை எடுத்துக்காட்டும், மனதிற்கு நிம்மதி தரும். அது ஒரு அமைப்பாக இருக்கு. பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திரனுடைய பார்வை, அந்த பார்வை வந்து பாக்கியமான சிந்தனைகள், வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நான் உயரணுமே அதுக்கு என்ன சிந்தனைகள் அப்படிங்கிற நல்ல நல்ல வழிகளை கொண்டு வந்து காட்ட போகுது. லாபாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்தாரு. பண்ணக்கூடிய பிசினஸ்ல வெகுவான லாபத்தை இவங்க காண போறாங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் குருவுடைய பார்வை செகண்ட் ஹாஃப்ல பட்ட பிறகு பிள்ளைகளால் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அவங்க ஒரு டிசிஷன், படிக்கிற படிப்பிலேயே ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க, பேரண்ட்ஸுக்கு வருத்தம் இருக்கு, இல்ல என் பையன் நல்ல படிப்பு தான் எடுத்திருக்கான் அப்படிங்கிற சிந்தனை செகண்ட் ஹாஃப்ல மாறும். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்படும். ஹெல்த்தை பார்க்கணும். 4ல் ராகு சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாரு. ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அவர்களுக்கு அமையும். யாரை வழிபடணும்? 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 8 முருகனை வழிபடுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு இனிமையான ஆண்டாக அமையும். கனிமொழி மேம், விருச்சிக ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி அதாவது இருக்கிறதுலே வந்து அவங்க எப்படின்னா ஹிடன் வேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனசுக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை வச்சுப்பாங்க.
எதில் வந்து காட்ட மாட்டாங்க. உள்ளேயே வச்சுக்கிட்டு வெளில வந்து காட்டும்போது உங்கள் கோவத்தையோ எந்த மாதிரி விஷயத்தையும் பிரதிபலிக்கும் போது அது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து அது வந்து வெஞ்சன்ஸ்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை வச்சுட்டு வெளில காட்ட முடியாத ஒரு இதில் இருப்பாங்க. இப்போ இந்த 2026 இவங்களுக்கு விருச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிட்டனா உள்ள வச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு வகையான உங்களுக்கான கோவமோ கவலையோ எது எடுத்தாலுமே வந்துட்டு நீங்கள் ஒரு அவுட் ஸ்போக்கன் பர்சனாக மாறிட்டீங்க. உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகட்டும் எதுனாலுமே நீங்கள் வெளியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுலேருந்து நீங்கள் வெளில வரதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. ஸோ இது வந்து பொது பலன்கள் தான் விருச்சிக ராசிக்கு. ஏன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து பொதுவாக பார்க்கும்போது இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்துட்டு உள்ள வந்து ஒரு ரகசியங்கள் உள்ள வச்சுப்பாங்க. ஓகேங்களா? உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த சீக்ரெட்டு நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எதில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் பிரச்சனை கிடையாது. இதுவே சீக்ரெட் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை, எதில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் பிரச்சனையாக வரும். ஸோ இதனால் உள்ளே வந்து எந்த விஷயங்களும் வச்சுக்காமல் வெளியில் நீங்கள் வந்துட்டு அவுட் ஸ்போக்கன் ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2026 உங்களுக்கு முதல் வரக்கூடிய 6 மாதமும் சரி, அடுத்து வரக்கூடிய 6 மாதமும் உங்களுக்கு பயனுள்ள மாதமாக மாறும். ஸோ இதுக்கான ஒரு பரிகாரங்கள் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு மைண்ட் கிளாரிட்டி ஒரு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த லூனார் எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன். ஸோ திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது இந்த வரக்கூடிய இந்த 2026 ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சத்தியமாக நல்லாண்டா இருக்கும். Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles,